தற்பொழுதைய கோச்சார நிலைகளை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். கேது பகவானானவர் உங்கள் ராசியின் 5ஆம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சரித்து வருகிறார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் ஆகியவர்கள் உங்களுக்கு 10ஆம் இடமான மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர். 11ஆம் இடமான கும்ப ராசியில் பிரம்மாண்ட காரகன் ராகு பகவானும் 12ஆம் இடத்தில் கர்மகாரகன் சனி பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றனர். கோச்சார நிலையில் ராகு பகவான் சிறப்பான இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் காரியங்களில் தடையும், பிறருக்காக யோசித்து உங்கள் காரியங்களில் கோட்டை விடுவீர்கள். கேது பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து மனதில் குழப்பத்தை, முடிவெடுப்பதில் தெளிவின்மையையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பார். 12ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் உங்களுக்கு வீண் விரயங்களை கொடுத்து கொண்டிருப்பார். இந்த மாதத்தில் மிக பெரும் சிறப்பாக உங்கள் ராசிநாதன் உச்சமடைய போகிறார். இவரின் உச்ச சஞ்சாரத்தினால் சனி பகவான், குரு பகவான், கேது பகவான் இவர்கள் கொடுக்கும் தொல்லைகளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்ய போகிறீர்கள். யமனையும் எதிர்த்து நிற்கும் ஆற்றலை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சூரிய பகவான் திக்பலம் அடைகிறார். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவது மேலும் சிறப்பை கொடுக்கிறது. தொழில் வளர்ச்சி, வேலை முன்னேற்றம், இரட்டிப்பு வருவாய், சம்பள உயர்வு போன்றவை இந்த மாதத்தில் ஏற்படும். உங்களின் நீண்ட நாள்